வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் முள்ளங்கி முட்டை பொரியல் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் சொல்கிறேன், வாங்க வீடியோக்கு போகலாம். ஒரு 300 கிராம் முள்ளங்கியை கேரட் கட்டையில் வச்சு சீவி வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் மிளகு ஜீரக பொடி, அரை டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் சோம்பு பொடி, ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 5 முட்டை எடுத்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க சமைக்கலாம். ஒரு அடுப்பில் எண்ணெய் சட்டியை வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. சட்டி காஞ்சதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை அதில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போது பொடி பண்ணி வச்சுருக்கிற சோம்பு பொடியை அதில் போட்டுடலாம். அதில் போட்டு இந்த 2 கொத்து கருவேப்பிலையும் அதில் போட்டுடலாம். பொடியாக நறுக்குன வெங்காயத்தை அதில் போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கலாம். நல்ல கலர் மாதிரி ப்ரௌனிஷாக வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த சோம்பு பொடி போட்டிருக்கிறதுனால நல்ல வாசனையாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது, சீக்கிரம் செரிமானம் ஆகிடும். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் அதோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இந்த துருவி வச்சுருக்கிற முள்ளங்கியை அதில் போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கிடலாம். இதையும் இந்த முள்ளங்கியை சீவிட்டு தண்ணியெல்லாம் புழிய வேண்டாம், அப்படியே தான் போட்டு வதக்கணும். தண்ணியை புழிஞ்சிட்டோம்னா அப்புறம் அதில் இருக்கிற சத்தெல்லாம் போயிடும். நம்ம வீட்டில் பிள்ளைங்கெல்லாம் முள்ளங்கி யாருமே சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுத்தா தான் முள்ளங்கி உள்ளே போகும் வயிற்றுக்கு. இந்த மஞ்சள் பொடியும் அதில் போட்டுடலாம். நல்லா வதங்கட்டும் முள்ளங்கி. கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். இப்போது முள்ளங்கி நல்லா வதங்கிடுச்சு. இன்னும் ரொம்ப நைஸாக தானே துருவி இருக்கும், இது கொஞ்சம் நேரம்தான் ஆகும் வதங்கிறதுக்கு. நல்லா வதங்கினோன்னே இந்த எடுத்து வச்சுருக்கிறேன் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளையும் அதோடு சேர்த்துட்றேன். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் அதில் சேர்த்துட்றேன். உப்பையும் சேர்த்து நல்லா இதையே வதக்கிக்கலாம். இதுக்கு தண்ணியெலாம் நம்ம ஊற்ற வேண்டாம், இதுலேயே தண்ணி நிறைய இருக்கும், அதனால் தண்ணியே ஊற்ற வேண்டாம். இது நல்லா வேகட்டும். மிளகாத்தூளோட பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். இப்போ திறந்து பார்த்துடலாம். நல்லா ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டையை உடைச்சி அதில் ஊற்றிடலாம். உடச்சி ஊற்றி நல்லா கிளறிடலாம். இந்த மாதிரி நல்லா கிளறிக்கோங்க. இப்போது நல்லா பலன்னு உதிரியாக வந்துடுச்சு பாருங்கள். குழந்தைங்கள்லாம் இவ்வளோ உரப்பு சாப்பிட மாட்டாங்க, இவ்வளோ காரம் சாப்பிட மாட்டாங்கன்னா கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணிக்கலாம். இல்லை நல்லா காரமாக வேணும்னா நான் போட்டுக்கிற அளவுக்கு காரம் போதும். இந்த ஒரு 5 முட்டைக்கும் 3 முள்ளங்கிக்கும். இந்த பசங்கள்லாம் முள்ளங்கி சாப்பிட மாட்டேங்கிறாங்க, அதுக்காக தான் இப்படி செய்கிறது. இந்த டிஷ்ஷுக்கு வந்து நான் என்னோடய சித்தப்பா பொண்ணு, என்னோடய அக்கா, அவங்க வீட்டுக்கு நான் ஒரு தடவை போயிருந்தேன். அப்போ வந்து அவங்க தான் இந்த மாதிரி செஞ்சுருந்தாங்க. அப்போ தான் எப்படி பண்ணணுன்னு கேட்கும்போது இந்த டிஷ்ஷு சொன்னாங்க எனக்கு. அதே மாதிரி நானும் இப்போல்லாம் இது மாதிரி தான் செய்கிறது. இது சீக்கிரம் ஆகிடும். அடுப்பை ஃபுல்லில் வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வெங்காயம் தான் கொஞ்சம் நேரம் வதங்குற வரைக்கும் தான் டைம் எடுக்கும், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இதில் கடைசியாக கொஞ்சம் மிளகு ஜீரகம், முட்டை போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் மிளகும் ஜீரகமும் உடைச்சி அதில் போட்டிருக்கேன். அப்புறம் கிளறிக்கலாம். இந்த முட்டையோட ஸ்மெல்லு இல்லாமல் இருக்கிறதுக்காக அது போட்டிருக்கேன்.
அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போடுறேன் வாசனைக்காக. முள்ளங்கியே சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்க கூட இப்படி கொடுத்தா முள்ளங்கியை சாப்பிட்ருவாங்க. முள்ளங்கி போட்டிருக்கோங்கிறதே தெரியாது. ஒரு நிறைய பேர் வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்துட்டாங்க, முட்டை கம்மியாக தான் இருந்துச்சு அப்படின்னா இது மாதிரி முள்ளங்கியை சீவி போட்டு செஞ்சோன்னா முட்டை பொரியல் சூப்பராக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். எவ்வளோ உதிரியாக இருக்குன்னு. இதோட சப்பாத்திக்கு கூட இதை தொட்டுட்டு சாப்பிட்லாம். எங்கள் வீட்டில் நாங்கள் சாப்பிடுவோம். சப்பாத்தி போட்டுட்டோம்னா இது வச்சு சாப்பிடுவோம். சூடாக செஞ்சு வச்சுட்டு சப்பாத்தியும் இதெல்லாம் சாப்பிட்றது தான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.